ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி, விர்ச்சுவல் மிஷின்குள்ள நாம இன்ஸ்டால் பண்ணியிருக்க கேலினக்ஸ்க்கான இந்த ஸ்க்ரீன, இங்க மேல இருக்கக்கூடிய இந்த வியூ ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்ற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன்லயும் கேலினக்ஸோடைய ஸ்க்ரீன் வந்து தெரியாது. முன்ன சின்னதா எந்த சைஸ்ல தெரிஞ்சதோ, அதே அளவுக்கு தான் தெரியும். மீதி எல்லாம் பிளாங்க்கா பிளாக் கலர்ல வந்து தெரியும். இந்த மாதிரி நமக்கு வேண்டாம். ஃபுல் ஸ்க்ரீன்லயும் நமக்கு கேலினக்ஸோடைய ஸ்க்ரீன் வந்து தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விர்ச்சுவல் மிஷின்குள்ள இருக்க கேலினக்ஸ் OSல மேல டெர்மினலுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டெர்மினல் வந்து இந்த மாரி ஓப்பன் ஆகும். நான் வீடியோல டெக்ஸ்ட் வந்து விசிபிளா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்ட்டோட சைஸ இந்த டெர்மினல்ல கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாம பேக்கேஜஸ அப்டேட் அண்ட் அப்கிரேட் வந்து பண்ணணும். அத பண்ணிக்கலாம். sudo ஸ்பேஸ் apt ஸ்பேஸ் அப்டேட் ஸ்பேஸ் 2 அண்ட் சிம்பல் போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் sudo ஸ்பேஸ் apt ஸ்பேஸ் அப்கிரேட் ஸ்பேஸ் -y அப்படின்னு குடுத்துக்கோங்க. இந்த கமாண்ட கரெக்ட்டா பார்த்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு என்டர் குடுங்க. இங்க பாஸ்வேர்ட வந்து என்டர் பண்ண சொல்லும். நீங்க பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கங்க. கீபோர்ட்ல என்டர் கீய பிரஸ் பண்ணுங்க. இந்த மாரி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஃபுல் ப்ராசஸும் முடியிற வரைக்கும் நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நீங்க அப்டேட் அண்ட் அப்கிரேட் வந்து பண்ணும் பொழுது, இந்த மாரி பேக்கேஜ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு போட்டு, இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, கீபோர்ட்ல இருக்கக்கூடிய ஆரோ கீய யூஸ் பண்ணி, நீங்க இந்த ஓகே ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்துக்கங்க. எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு என்டர் குடுங்க. அகைன் ப்ராசஸ் வந்து கன்டின்யூ ஆகும். ஃபுல்லா 100% கம்ப்ளீட் ஆயி முடியிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இந்த மாரி எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப நாம பண்ண ப்ராசஸ்னால கேலினக்ஸ் OSல இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்து பாருங்க. டெக்ஸ்ட்லாம் பாருங்க ஒரு மாதிரி டிஃபரெண்ட்டா வந்து மாறியிருக்கும். இந்த மாரி மாறி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு டைம் கேலினக்ஸ் OSஅ ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்க. நான் கமாண்ட் டெர்மினல குளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க மேல ரைட் சைட்ல லாக் அவுட்க்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல ரீஸ்டார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு Kali Linux வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு Kali Linux வந்து இந்த மாரி ஓப்பன் ஆகி லாகின் ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். இதுல நீங்க உங்களோட அக்கவுண்ட்ட லாகின் பண்ணிக்கங்க. இந்த Kali Linux OS ரன் ஆகக்கூடிய விர்ச்சுவல் மிஷின்ல மேல பாருங்க வியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா விர்ச்சுவல் மிஷின்குள்ள இருக்க Kali Linux உடைய ஸ்க்ரீன் சைஸ் நம்மளுடைய டிஸ்ப்ளே உடைய ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் தெரியிற மாரி மாறி செட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்க ஃபுல் ஸ்க்ரீன்லயும் Kali Linux OS வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்க்ரீன் மோட்ல இருந்து நாம எக்ஸிட் ஆயி வெளிய போகணும் அப்படின்னா, கீழ ஒயிட் கலர்ல ஒரு பார் வந்து இருக்கும். அது மேல உங்களுடைய மவுஸ் வந்து கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா இந்த மாரி மெனு ஆப்ஷன் வந்து பாப் அப் ஆகும். இதுல ரைட் சைட்ல ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பழையபடிக்கு நமக்கு சின்ன ஸ்க்ரீன்ல Kali Linux OS வந்து மாறிருச்சு. இந்த வீடியோல நான் சொன்ன இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி, நீங்களும் விர்ச்சுவல் மிஷின்குள்ள இருக்கக்கூடிய Kali Linuxக்கான ஸ்க்ரீன ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் நீங்க மாத்திக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, வீடியோவ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.